இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்டைல் பூண்டு இட்லி பொடி. இது பேர். நான் இப்படி தான் அரைச்சி வச்சுக்கிறேன். 2 மாதம் ஆனாலும் கிடாது. இதில் செல்கிற இன்க்ரீடியன்ட் வந்து இதே அளவில் எடுங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் மட்டும் அவங்கவுங்க இதாக எடுத்துக்கோங்க. மற்றபடி இதே டேஸ்ட்டில் எடுத்து செஞ்சு வச்சிங்கன்னா செம அட்டகாசமாக இருக்கும். நம்ம வந்து பொடி தோசை, பொடி இட்லி, சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். சூடான சாதத்தில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா போதும். ஒரு அப்பளம் வச்சாலே அவ்வளோ சாப்பாடு நமக்கு உள்ளே போகும். அந்த மாதிரி மணமணன்னு இருக்கும் இந்த பொடி. இப்போ எப்படி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பெரிய பூண்டு வந்து 2 பூண்டை வந்து நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 2 ஸ்பூன் வந்து கருப்புல் இல்லைன்னா வெள்ளை எள்ளோடு யூஸ் பண்ணிக்கலாம். கட்டு பெருங்காயம் சின்ன துண்டு, இல்லைன்னா நீங்கள் பெருங்காயத்தூளாக இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சின்ன ஸ்பூனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் வந்து குழம்பு கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இதுக்கு வந்து கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட 1 கப் எடுத்து வச்சுக்கலாம். 1க்கு 1/2 தான் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் வந்து ஒரு 20 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காம்பாஞ்சிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். கல் உப்பு டேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். எதுவுமே எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து ரோஸ்ட்டு பண்ண போகிறதில்ல. இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இரும்பு கடாய் இருந்தால் இரும்பு கடாயில் போட்டு வறுத்தோம்னா டக்குன்னு சூடாயிரும். நம்ம வறுக்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தாலும் நல்லா வேகமாக வறுபட்டுரும். இந்த மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் நம்ம வேலை பார்த்தாலும் கரண்டி வந்து மற்ற கரண்டியில் கைக்கு சூடு ஏறிடும். இது வந்து சூடு ஏறாத நமக்கு வேலை செய்ய கம்ஃபர்டபுளாக இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி சமையல் செஞ்சோம்னாலே செம அட்டகாசமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முதல்ல வந்து நான் கருப்புளுந்து வறுத்துட்டு வரேன். கருப்புளுந்து எப்படி வறுக்கணும்னா, வாயில் போட்டால் நொறுன்னு போயிடும், கலர் சேஞ்ச் ஆகும். இதோட ஒரு 4 வெள்ளை உளுந்தையும் போட்டு வறுத்துக்கோங்க. கலர் அந்த வெள்ளை உளுந்து மாறும்போது எடுத்து போட்டு ஆற வச்சிடலாம். 2 வகை பருப்புமே, கடலப்பருப்பு உளுந்து 2யுமே வறுத்தாச்சு. அடுத்து பொட்டுக்கடலை போட போகிறோம். லேசாக அதை வந்து சட்டி ஹீட்டில் லைட்டாக வறுத்தோடனே எடுத்து இதில் கொட்ட. எள்ளு வறுக்கும்போது எள்ளு இருந்தால் சடசடனை பொரியுதா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் பருவம். பெருங்காயமும் இங்கே பாருங்கள் ஒயிட்டாக வந்துடணும். இதான் அதுக்கு பருவம். வரமிளகாவோடையே நான் கல் உப்பு சேர்ந்து வறுத்தே போட போகிறேன். அதான் 2 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். வரமிளகா இருக்கும்போது இந்த நெடி வந்து மூக்கில் ஏறும். இந்த மாதிரி கல் உப்பு போட்டு வறுக்கும்போது அது மூக்கிலையும் ஏறாது. நம்ம வறுத்து போடும்போது ரொம்ப நாள் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். உப்பை கருவேப்பிலையை நல்லா கழுவி காய வச்சு நான் லேசாக நிழல்லையே வளர்த்தி வச்சுருக்கேன். இப்போ லேசாக வறுத்து இதில் கொட்ட போகிறேன். இப்படி கையில் எடுத்தோம்னா சொடன்னு அப்படியே இதாகணும். அதுதான் இதுக்கு பருவம். அடுத்து பூண்டு போட்டிருக்கோம். பூண்டு ஒரு சிலர் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வறுப்பாங்க. நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சட்டி ஹீட்லேயே திரும்பி கை விடாமல் கிளறி விடணும். கலர் சேஞ்ச் ஆனாதான் எண்ணெய் ஊற்றி வறுக்கிறத ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து பொடியை நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டா எவ்வளோ நாள் வேணால் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திக்கு இப்போ கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சா. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வறுத்துட்டு எல்லாத்தையும் ஆற வச்சு அரைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொடியை அரைச்சி ஆற வச்சாச்சு. கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கிறணும். இப்போ டேஸ்ட்டு பார்த்துடலாமா. செமையாக அட்டகாசமாக அந்த பூண்டோட ஃப்ளேவர் அப்படியே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் அரைச்சி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நம்மளோட வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கருப்பு உளுந்து போட்டதால் தான் கொஞ்சம் கலர் சேஞ்சஸாக இருக்குது. நீங்கள் வெள்ளை உளுந்து கூட போட்டு செய்யலாம். அது மாதிரி கருப்புளுக்கு பதிலாக வெள்ளை கூட யூஸ் பண்ணலாம். ஹெல்த்தாக நான் செய்யணும், உடம்புக்கு வந்து கருப்பு உளுந்தும் சரி கருப்பு எள்ளும் சரி அவ்வளோ நல்லதுன்னு சொல்லி தான் சேர்த்து செஞ்சேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வரைக்கும் என் வீடியோவை வந்து பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. அடுத்து ஒரு புது ஹெல்த்தான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.